ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஆர் அண்ட் எலிசா. ஓகேவா? ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, மெயின் சிலபஸில். ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 7 கிளாஸஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி 8வது கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிசிஆர் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம விஎன்டிஆர் அப்படிங்கிற ஒன்று பார்த்துருப்போம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் லாஸ்ட் கிளாஸில். ஓகேவா? ஸோ அதில் அந்த விஎன்டிஆர் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பிசிஆர் பார்த்தோம் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு டிஎன்ஏ வரிசைகளை டிஎன்ஏ சீக்வன்ஸாக இருக்கும் இல்லையா, அதை நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். அப்போ வைரஸ், பாக்டீரியா, ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் ஏதாவது அந்த டிஎன்ஏஸில் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இது நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எல்லாத்தையும் ஆம்ப்ளிஃபை பண்ணி நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எலைசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்சைம் லிங்க் இம்யூனோ சார்பண்ட் அசே அப்படிங்கிறது தான் நமக்கு எலைசா அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் ஆர் ஆன்டிபாடிஸ். ஓகேவா? ஒரு புரதம் இருக்கட்டும், இல்லைனா ஆன்டிபாடியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஓகேவா, அந்த ப்ரோட்டீனை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. ஸோ யூஸிங் அன் என்சைம் லிங்க்ட் ஆன்டிபாடி டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டார்கெட் ஆன்டிஜன். ஸோ இது நமக்கு ஒரு டார்கெட் ஆன்டிஜன் அந்த ஆன்டிபாடி கூட கனெக்ட் ஆகி இருக்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு எலைசா, இந்த பிசிஆர் அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். அதுவே எலைசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரோட்டீனும் ஆன்டிபாடி, ஆன்டிஜன். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதை கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிசிஆர் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விருப்பமான டிஎன்ஏ துண்டுகளை எண்ணற்ற ஒத்த நகல்களாக, அதாவது நமக்கு இப்போ ஏதாவது ஒரு டிஎன்ஏ குட்டியாக இது கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி எடுப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த பிசிஆர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 கேரி முல்லிஸ் அப்படிங்கிற, நம்ம டிஎன்ஏ பார்த்துருப்போம், 1984 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கண்டுபிடிச்சது. ஸோ இது 1983, அதுக்கு முன்னாடி இதை ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க, கேரி முல்லிஸ். ஸோ இவருக்கு 1993 இதுக்கான நோபல் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ பிசிஆர் ஒரு செல் இல்லாத மிகைப்பு தொழில்நுட்பம், செல் ஃப்ரீ ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் பிசிஆர் தான் வரும். ஸோ அதான் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று டீநேச்சுரேஷன், இயல்பு திரிவு அல்லது இயல்பு மீள்வு. ஓகேவா? டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன் ஆர் ப்ரைமர் அனிலிங், இன்னொன்று சிந்தசிஸ் ஆர் ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் அந்த தமிழில் கொடுத்ததுமே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டீநேச்சுரேஷன், ஃபஸ்ட்டு டி, அடுத்தது ரீ, அப்படி இல்லைன்னா ப்ரைமர் அனீலிங் அப்படிங்கிறது, இன்னொன்று சிந்தசிஸ் ஆர் ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? 3 ஸ்டேஜஸ். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீநேச்சுரேஷன் ஆர் ப்ரைமர் அனிலிங், சிந்தசிஸ் ஆர் ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பிசிஆர் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ அடுக்கை பெருக்கிறதுக்கு, ஒரு குறிப்பிட்ட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்த ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது, அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வேறு விஷயங்களும் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அது என்னலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் டிஎன்ஏ. ஸோ அந்த டார்கெட் டிஎன்ஏ எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் 2 ப்ரைமர் இருக்கும், செயற்கை ஒலிகோ நியூக்ளியேட்டர்கள், பொதுவாக சுமார் 20 நியூக்ளியேட்டர்கள் நீளம் கொண்டது இது. ஓகேவா? ஸோ இவை இலக்கு வரிசைக்கு பக்கவாட்டை ஒத்த அடுக்குகளுடைய துண்டுகள். ஸோ இது நம்ம டார்கெட் டிஎன்ஏ செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைமராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் பிசிஆர் தொழில்நுட்பத்தில் ஈடுபடும் 2 பிரபலமான நொதிகள் தெர்மோஃபைலிக் பாக்டீரியம். ஓகேவா? தெர்மோஃபைலிக் பாக்டீரியம் தெர்மாஸ் அக்வாட்டிக்ஸில் இருந்து டேக் பாலிமரேஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா 2 இம்பார்ட்டண்டான என்சைம்ஸ் இருக்குது. ஒன்று டேக் பாலிமரேஸ், இன்னொன்று வென்ட் பாலிமரேஸ் அப்படிங்கிறது. ஸோ டேக் பாலிமரேஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஃபைலிக் பாக்டீரியம் தெர்மாஸ் அக்வாட்டிக்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. இதுவே வென்ட் பாலிமரேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா தெர்மாகாக்கஸ் லிட்டராலிசிஸ் அப்படிங்கிறதுலேருந்து வென்ட் பாலிமரேஸ் எடுக்கிறாங்க. ஸோ டேகு வென்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாலிமரேஸ் உயர்ந்த வெப்பநிலையில் செயல்படக்கூடியது. ஸோ இதில் 4 டிஆக்சிரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த என்டிபி அப்படின்னா நமக்கு நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது. ஓகேவா? நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். ஸோ அப்போ அதில்
டிஎன்டிபி, அடுத்தது டிசிடிபி, டிஏடிபி, ஸோ சிடிடிபி, டிடிபி அப்படிங்கிற 4 டிஆக்சிரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிபினா ட்ரைபாஸ்பேட், ஸோ அடினோசைன், சைட்டோகைன் இதெல்லாம் வரும் இல்லையா, டிஆக்சிரைபோ. ஸோ இதெல்லாம் தான் அந்த இதில் கொடுத்துருக்கிறது. அடுத்தது தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது. ஸோ அதான் இப்போ நம்ம தமிழில் பார்த்தோம்ல, அதான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஒன்று டேக், இன்னொன்று வென்ட்டு. டேக் இதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா தெர்மோஃபோலிக் பாக்டீரியம், தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ். அதே மாதிரி வென்ட் வந்து தெர்மோகாக்கஸ் லிட்டராலிஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது ஸ்டெப்ஸ் இன் பிசிஆர். ஸோ பிசிஆரில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த டீநேச்சுரேஷன், அனீலிங், ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதான். ஸோ டீநேச்சுரேஷன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, பெருக்கப்பட வேண்டிய அடுக்கை கொண்ட இலக்கு டிஎன்ஏ. ஸோ அந்த நம்ம எதை ஆம்பிளிஃபை பண்ணணுமோ அந்த டார்கெட் டிஎன்ஏவை நம்ம ஒரு இதில் நமக்கு வேண்டிய டியூப்பில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 94லேருந்து 95 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வந்து அதை டீநேச்சுரேஷ் பண்ணுறோம். ஓகேவா, இயல்பு நீக்கம் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அனீலிங். ஸோ அனீலிங் பார்த்தோம் இல்லையா, வெப்பநிலை இதோட டெம்பரேச்சர் 37லேருந்து 55 வரைக்கும். ஓகேவா, ஸோ அந்த ரேஞ்சுக்கு 94லேருந்து இதுக்கு வந்து கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணி அந்த ப்ரைமர்கள் ஹைட்ரஜன் பிணைப்பு அல்லது டார்கெட் டிஎன்ஏவோட 2 பக்கத்துலேயும் அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறத சேர்ப்பாங்க. ஸோ அந்த என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அதில் நிறைய ப்ரைமர்கள் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இடம்பெறுவதால் இலக்கான டிஎன்ஏ இலைகள், ஸோ நம்ம டார்கெட்டட் டிஎன்ஏ வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்னோட ஒன்று நார்மலாக சேர்றதை விட ப்ரைமரோட அதிகமாக சேரும். ஓகேவா, ஏன்னா நம்ம ப்ரைமரை வச்சு தான் அதில் இது பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த ப்ரைமர் கூட அதிகமாக அது வந்து சேர்க்கப்படுது. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன், அனீலிங், அடுத்தது எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் வந்து ப்ரைமரை வந்து நம்ம ப்ரைமர் கூட சேருது இல்லையா, அந்த ப்ரைமரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டிஆக்சிரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா, நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா 4 இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை 70லேருந்து 75 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை பயன்படுத்தி அந்த டார்கெட் டிஎன்ஏ வரிசையோட பிரதிகளை உற்பத்தி செய்யுது. ஓகேவா, ஸோ அதுக்கான ஒரு அந்த காப்பீஸை வந்து இது மேக் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷனில் 94 to 95 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தி டீநேச்சுரைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அனீலிங் ப்ராசஸில் என்ன பண்ணுறோன்னா, அந்த டெம்பரேச்சரை வந்து அப்படியே கம்மி பண்ணுறோம். ஸோ 37லேருந்து 55 டிகிரி செல்சியஸுக்கு கம்மி பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, டார்கெட் டிஎன்ஏவோட 2 பக்கங்கள்லையும் அப்படி இல்லைன்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் கூட சேர்க்கப்படுது. ஸோ இதனால என்ன ஆகுது, நிறைய அளவில் நமக்கு ப்ரைமர் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த ப்ரைமர் வந்து நார்மலாக ஒன்னோட ஒன்று அந்த டார்கெட் டிஎன்ஏ சேர்றதை விட இந்த ப்ரைமர் கூட சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது நம்ம வந்து அகெயின் அந்த ப்ரைமரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லை ஆம்ப்ளிஃபை பண்ணி 70லேருந்து 75 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்தும் போது அந்த டார்கெட்டட் டிஎன்ஏ என்ன பண்ணும், நமக்கு வந்து அந்த காப்பீஸை வந்து மேக் பண்ணி கொடுக்குது. ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூவாக நடக்கும். ஸோ அதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த 3 படி சுழற்சி நம்ம பார்த்தோம்ல, டீநேச்சுரேஷன், அனீலிங், எக்ஸ்டென்ஷன். ஸோ இது 3ம் திருப்பி திருப்பி நடக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு சைக்கிளில் என்ன ஆகும் அப்படின்னா, 4 இலைகள் ஒளித்துண்டுகளை உற்பத்தி செய்ய பிரதி எடுக்கப்படுது. ஸோ 4 இலைகள். ஓகேவா, ஸோ 4 strands from the first cycle copy to produce 8 fragments. ஸோ 4 நமக்கு 8 இதை காப்பீஸ் வந்து எடுத்து கொடுக்குது. தேர்டு சைக்கிளில் வந்து 16 ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படியே பண்ண அந்த சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு 20 சுழற்சியில் வந்து 1 மில்லியன் இலக்கு டிஎன்ஏ வரிசையை உற்பத்தி செய்து. ஸோ இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான் இதுதான். என்னென்னா பிசிஆரோட ஒவ்வொரு சுழற்சியும் 3 to 5 மினிட்ஸ் எடுத்துக்கொள்ளுது. ஓகேவா, ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 3லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சைக்கிளும் வந்து நமக்கு எடுத்துக்குது. ஸோ 20 சைக்கிளில் 1 மில்லியன் இலக்கு டிஎன்ஏ வரிசையை உற்பத்தி செஞ்சு கொடுக்குது. ஸோ இதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பிசிஆரில் ஆர்என்ஏ மூலக்கூறுவை பெருக்கமடைய செய்ய இயலும். ஓகேவா, பிசிஆர் முறைப்படி நம்ம டிஎன்ஏ மட்டும் இல்லை ஆர்என்ஏவும் பெருக்கம் பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை தான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இந்த ஆர்டிபிசிஆர் தான் நமக்கு கோவிட் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை யூஸ் பண்ணி இந்த ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எம்ஆர்என்ஏ அந்த ஆர்என்ஏவாக இருக்கிறத நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இவ்வாறு உருவான அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ பிசிஆருக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வார்ப்பு டிஎன்ஏவாக பணிபுரியுது.
ஓகேவா. சர்வ்ஸ் எஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் பிசிஆர், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒர்க் ஆகுது. அப்போ மாலிகூல்ஸ், ஆர்என்ஏ மாலிகூல்ஸ், எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் என்ன ஆகுது, காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவாக சேஞ்ச் ஆகுது. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ டெம்ப்ளேட்டாக யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மரபிய குறைபாடுகள். ஸோ மரபிய குறைபாடுகள், வைரஸ் நோய், பாக்டீரியா நோய், ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிசிஆர் யூஸ் ஆகுது. ஸோ இதனால் இப்போ வந்து அதை கரெக்டாக எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது, என்ன நோய் எதனால் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நோயூக்கியாக கருதப்படும் நுண்ணுயிர்கள், அந்த பாக்டீரியாவில் வைரஸை வந்து ஒரு டியூப்பில் வச்சு வளர்த்து, ஸோ அதோட மெட்டபாலிசம்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அது என்ன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ தொற்று நோய்களை யூஸ்வலாக இப்போ கோவிட் மாதிரியான நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பிசிஆர் வந்து ரொம்பவே யூஸ் ஆனதாக இருக்கும். அண்ட் ஒரு ஆய்வக நோயில் ஒரு நோயூக்கி, இப்போ ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் அந்த நோயூக்கி காணப்பட்டால் நிச்சயமாக அதோட டிஎன்ஏவும் காணப்படும். இப்போ பிசிஆர் டெஸ்ட்டுக்கு ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் டிஎன்ஏவும் இருக்கும். அப்போ அந்த பிசிஆர் முறை மூலம் அவற்றின் தனித்துவமான டிஎன்ஏ வரிசைகள் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரத்தம், மலம், தண்டுவட திரவம், சளி, ஸோ இந்த மாதிரியில் நம்ம பிசிஆர் முறைப்படி அதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நோய் வகைகளை கண்டறியலாம். ஸோ கோரியா நீட்சிகளோட மாதிரிகளை பயன்படுத்தியோ அல்லது பனி குடவ திரவ செல்கள், நம்ம அம்னியாட்டிக் லிக்யூட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் அப்படிங்கிறது, ஸோ அதை ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை ஆய்வு பண்ணுற ஒரு 5 months வந்து அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது மரபியல் சார்ந்த குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது வந்து சிக்கிள் செல் அனிமியா, இல்லைனா பி தலசீமியா, ஃபினைல் கீட்டோனரியா போன்ற நோய்களையும் இந்த பிசிஆர் முறையில் கண்டுபிடிக்கலாம். ஸோ பிசிஆர் மூலம் கண்டறிக்கப்படும் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் தொற்றுகளையும் கண்டுபிடிக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை வச்சு எல்லாமே ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த பிசிஆர் முறை மூலமாக நம்ம பாப்பிலோமா வைரஸால் தோற்றுவிக்கப்படும் கர்ப்பப்பை வாய் புற்று, ஸோ ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஹெச்பிவி பார்க்குறோம் இல்லையா, அப்போ அதுக்கு இப்போ வேக்சின் கூட போடுற இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Jan 27 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த ஏஜ் குரூப்புக்கு போடுறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்ற வைரஸ்களால் தூண்டப்படும் புற்றுநோய்களை கண்டறியறதுக்கும் உதவுது. ஸோ இதில் வந்து ப்ரைமர்ஸ், முதன்மை இழை, அதுக்கப்புறம் ப்ராப்ஸ், டிஎன்ஏ துளைக்கி, ஸோ இதை பயன்படுத்தி பால் குரோமோசோமை கண்டறிஞ்சு மனித கரு, கால்நடையோட கரு, உடல் வெளிக்கருக்களின் பால் தன்மையை பிசிஆர் முறையில் கண்டறியலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கருவுற்ற முட்டைகளில் ஏதாவது பால் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுதா அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. செக்ஸ் குரோமோசோம் மூலமாக இப்போ செக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ், ஓகேவா, ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் இது கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிசிஆர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பைலோஜெனட்டிக்ஸ் ஆய்வு செய்கிறதுக்கு இந்த பிசிஆர் மிக முக்கியமானதாக இருக்குது, மரபு வழி இன வரலாறை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு முடி, டிஷ்யூ, இந்த போன்ஸ் இதெல்லாம் இருக்கிறது மூலமாக அதுலேருந்து கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி டிஎன்ஏஸு கூட நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த இதிலெல்லாம் பார்ப்போம், ஃபாரன்சிக்லலாம் யூஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அப்போ தடயவியல் மருத்துவத்தில் இந்த பிசிஆர் தொழில்நுட்பம், ஸோ அந்த பிளட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெர்மு, அதுக்கப்புறம் வந்து ஹேரு, ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒரே ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை ஆம்ப்ளிஃபை பண்ணி அதை வச்சு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த குற்றம் புரிஞ்சவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து நமக்கு பிசிஆரோட அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ். ஸோ பிசிஆர்னா என்ன, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதோட லிமிட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஓகேவா, சில விஷயங்களில் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்ன நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க பிசிஆர் பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகேவா. இதை தாண்டி பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஸோ பிசிஆரோட அந்த 3 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன் அண்ட் ப்ரைமர் அனீலிங் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன இருக்குது இதில் புக்கில்னா இதில் வந்து கிளினிக்கல் டயாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான். ஓகே. இதை தாண்டி வேறு எதுவும் நமக்கு புக்கில் கொடுக்கப்படவில்லை. ஸோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ எலைசா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ என்சைம் லிங்க்ட் இம்யூனோ சார்பண்ட் அசே. ஸோ இந்த எலைசா அப்படிங்கிறத எடுத்துட்டோன்னா இதோட பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நோன் ஆன்டிஜென் ஆர் ஆன்டிபாடி இஸ் கோட்டட் ஆன் டு ஏ பிளேட். ஸோ ஒரு ஆன்டிஜென்னோ இல்லைனா ஆன்டிபாடியோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளேட்டில் வந்து கோட் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த ப்ராசஸ் இந்த இமேஜில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ கோட் பண்ணிவிட்டு சேம் கண்டெய்னிங் டார்கெட் ஆன்டிஜென் ஆன்டிபாடி இஸ் ஆடட்
டு த பிளேட். ஸோ எதை டெஸ்ட் பண்ணுமோ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடியை அதில் கோட் பண்ணுறாங்க. கோட் பண்ணிவிட்டு சேம் ஆன்டிஜன் ஆன்டிபாடியை அந்த பிளேட்டில் வந்து சேர்க்குறாங்க. அப்போ என்சைம் லிங்க்ட் ஆன்டிபாடி பைண்ட்ஸ் டு த டார்கெட் ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடி. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அதில் ஒட்டி இருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் வந்து கோட்டிங் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் இப்போ நம்ம அதுக்கு மேலே வச்ச ஆன்டிஜன் ஆன்டிபாடியும் ஒன்றோட ஒன்று அதுக்கு தேவையானது கூட அது வந்து லிங்க் ஆகுது. ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து அதை ஆட் பண்ணுறாங்க விச் இஸ் கன்வெர்டட் பை த என்சைம் டு எ கலர்ட் ப்ராடக்ட். ஸோ அப்போ நம்ம அதில் ஒரு சப்ட்ராக்டை ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம் கூட ரியாக்ட் ஆகி ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கலரை வச்சு நம்ம வந்து அந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எலைசா அப்படின்னா என்னென்னா என்சைம்டு லிங்க் இம்யூனோசார்பன்ட் அசை. ஸோ இது வந்து சீரம் அல்லது சிறுநீர் மாதிரியோட குறிப்பிட்ட வகை எதிர்ப்பொருள் தூண்டி இருக்குதா அப்படிங்கிறத கண்டறியறதுக்காக யார் இதை மேக் பண்ணாங்க அப்படின்னா எவா எங்வால் அப்படிங்கிறவரும் பீட்டர் பெர்மான் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து 1971 கண்டுபிடிச்சது தான் இந்த எலைசா அப்படிங்கிறது. ஸோ ஒரு நபருக்கு HIV தொற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எலைசா டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நபரோட உடலில் உள்ள சீரத்தில் எதிர்ப்பொருள் அளவை தீர்மானிக்க இந்த நோயூக்கியான HIV தொற்று கொண்ட நபரின் உடலில் உற்பத்தியாகும் எதிர்ப்பொருளின் அளவு, ஓகே, அந்த ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜன் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட அளவை வச்சு இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த HIV தொற்று இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் தூண்டிகள் மனித கோரியானிக் கொனடோட்ராஃபின் போன்ற ஹார்மோன்கள் ஆகியவற்றை கண்டறியவும் இந்த எலைசா வந்து ஒரு டெஸ்டிங் டியூபாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டிஜனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு எதுலையாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த தகட்டில் அந்த கோட்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் நகர முடியாமல் அதை வந்து இது பண்ணிடுறோம். ஸோ அந்த நகர்ச்சியற்ற எதிர்ப்பொருள் தூண்டியோட அதற்கு உரிய எதிர்ப்பொருள் சேர்க்கப்பட்டு வினைபுரிய செய்யப்படுகிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த கோட்டிங் பண்ணிட்டு சேம் ஆன்டிஜன் ஆன்டிபாடியை அது மேலே வந்து நம்ம வைப்போம். ஸோ அப்போ அது ஒன்றோட ஒன்று வந்து அதுக்கு தேவையான இது கூட வந்து மர்ஜ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இவ்வாறு சேர்க்கப்படும் எதிர்ப்பொருள் பெராக்சிடேஸ் என்ற உகந்த நொதியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் பெராக்சிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அப்போது வினை புரியாத எதிர்ப்பொருட்கள் இப்போ அதுக்கு தேவையானது கூட ஒவ்வொரு ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் மர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ ஏதாவது மர்ஜ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸில் அதை வந்து கழுவி தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டு 4 குளோரோ நாப்தால் எனும் வேதிப்பொருளோட சேர்க்குறாங்க. 4 குளோரோ நாப்தால் கூட சேர்த்ததுக்கு அப்புறமா என்னாகும் அப்படின்னா அந்த நொதி என்சைமோட ஒர்க்குனால இந்த நிறம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். ஓகேவா? அப்போ அந்த நிறத்தை வச்சு நம்ம வந்து அது நேர்விகிதத்தில் இருக்குதா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எலைசா அப்படிங்கிறது நானோகிராம். ஸோ நானோ அப்படின்னா 10⁻⁹ இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பொருட்களை கூட தூண்டி கண்டறியறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலைசாலேயே 4 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட், இன்டைரக்ட், சாண்ட்விச், காம்படிட்டிவ். ஓகேவா? டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா, காம்படிட்டிவ் எலைசா அண்ட் சாண்ட்விச் எலைசா. ஸோ கதிர்வீச்சு ஐசோடோப்புகள், ரேடியேஷன் ஐசோடோப்பு இல்லைனா கதிர்வீச்சு அளவிடும் கருவிகளோ தேவைப்படாத ஒரு முறையாக இந்த எலைசா இருக்குது. ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கீ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலைசா அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டயக்னோசிஸ். ஸோ ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ரேபிட் டெஸ்டிங் இன் லார்ஜ் பாப்புலேஷன். ஸோ இப்போது ரொம்ப நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எலைசாவை யூஸ் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர், ஸோ டிடெக்ஷன் ஆஃப் ஆட்டோ ஆன்டிபாடிஸ். இப்போ வந்து நமக்கு நம்மளோட இம்யூனே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா அதுக்கு உள்ளேயே நமக்குள்ளேயே வந்து இப்போ நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக இது அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும் போது அதுகளுக்குள்ளேயே அதுக ஒன்று வந்து அடிச்சுக்கும். ஸோ அடிச்சுக்கிட்டு அதையே வந்து டேமேஜ் பண்ணுறதுனால அதனால ஒரு டிசீஸ் வரும். அதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கேன்சர் பயோமார்க்கர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா குவான்டிஃபிகேஷன் ஆஃப் டியூமர் மார்க்கர்ஸ். ஓகேவா? PSA ஃபார் ப்ரோஸ்டேட், இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு. அடுத்து அலர்ஜி டெஸ்டிங் எடுத்துட்டோம்னா டிடெக்ஷன் ஆஃப் அலர்ஜன்ஸ் இன் பேஷியன்ட் சீரம். பேஷியண்டோட சீரம்லேருந்து ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ண யூஸ் ஆகும். மானிட்டரிங் தெரப்பி, ஸோ அசஸிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் வேக்சின்ஸ் ஆர் தெரப்பிட்டிக் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறதுல யூஸ் ஆகுது. ஸோ தடுப்பூசி அல்லது சிகிச்சை ஆன்டிபாடிகளோட செயல்திறனை மதிப்பீடு செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதோட அட்வான்டேஜ் அண்ட் லிமிட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி சென்சிட்டிவாக இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் ஸ்க்ரீனிங்கில் யூஸ் ஆகும். ஸோ லிமிட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இது வந்து கரெக்டான ரிசல்ட்டும் கொடுக்கலாம், பட் சம்டைம்ஸ் நெகட்டிவான ரிசல்ட்டும் கொடுக்கும். அதனால இது எல்லாத்துக்கும் சூட்டபிள் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது.
ஸோ கம்பேரிசன் ஆஃப் பிசிஆர் எலைசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிஆர் வந்து டிஎன்ஏ அப்படி இல்லைனா ஆர்என்ஏயில் யூஸ் ஆகும். ஸோ எலைசாவை வச்சு நம்ம ப்ரோட்டீன்ஸ் ஆன்டிபாடிஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல அதுக்கு யூஸ் ஆகும். சென்சிட்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிசிஆர் வந்து ஜென்ரலி மோர் சென்சிட்டிவ். ஸோ எலைசா வந்து நம்ம லெஸ் சென்சிட்டிவ் தான். பிசிஆரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதோட ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோவா அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தோம்னா பிசிஆர் வந்து வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங்லலாம் யூஸ் ஆகும். எலைசா வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆஸ்பெக்ட்ஸ் பிசிஆர் எலைசா ஓகேவா. ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். டார்கெட் பார்த்தோன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ பிசிஆருக்கு, எலைசாக்கு ப்ரோட்டீன் ஆல்ரெடி பார்த்தது தான். சென்சிட்டிவிட்டி இதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹை, இதுக்கு வந்து ஹை பட் லெஸ் தேன் இந்த பிசிஆர். ஸ்பீட் பார்த்தோன்னா மாடரேட் டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். எலைசா வந்து ரொம்ப குயிக்காகவே கொடுக்கும். அப்ளிகேஷன் பார்த்தோன்னா ஜெனட்டிக் பேத்தோஜன் டிடெக்ஷனில் யூஸ் ஆகும் பிசிஆர். எலைசா பொறுத்த வரைக்கும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டீன் குவான்டிஃபிகேஷனில் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபியூச்சர் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து பிசிஆர் எலைசாவோட அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா. ஸோ நமக்கு மெயினாக அந்த அம்னியோட்டிக் செல் டிரெக்ஷன்லலாம் யூஸ் ஆகுறது வந்து இந்த இதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எது மூலமாக இந்த பிசிஆர் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். எலைசாஸ் வச்சு நம்ம அந்த ஆன்டிஜென் இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ண முடியும், ப்ரோட்டீன் ஓகேவா. ஸோ இதை வச்சு ஃபைன் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து நமக்கு பிசிஆர் எல்சிஆர் கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாஸுமே கொடுத்தாச்சு. இதான் ஸ்கூல் புக்லேயுமே உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது. ஸோ இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புக்கில் உள்ளதும் சொல்லியாச்சு ஓகேவா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.